சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இதோ தெரியுதா, இதுதான் அந்த பக்கம் வரணும். நான் ஒரு டிசைன் பண்ணேன், வெளியிலேயே வரல. அப்புறம் தான் தெரியுது மிஷினே ஆன் பண்ண விட்டுருக்கேன். நீ வழக்கமா அப்படித்தானே பண்ணுவ. அதுதான் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நீங்க நான் கூட எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா செம ட்ரீட் வச்சார்ல. ஆமா ப்ரோ. ப்ரோ இனிமேல் நம்ம வீட்ல பாப்பா பர்த்டேக்கு மட்டும் இல்ல, அம்மா அப்பா பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் ஏய், பக்கத்து வீட்டு நார்மலா சொல்றா. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க பர்த்டே மட்டும் இல்லாம தெரியாதவங்க பர்த்டே இருந்தாலும் தைரியமா கூப்பிடுங்க. கண்டிப்பா நாங்க வருவோம். ஜெனி எங்க? ஜெனி உள்ள மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க பேசுனதை கண்டுக்கவே இல்லையாடா? என்ன பேய் அஞ்சு மாதிரி போறான். இந்த இருக்குல்ல, ஏதோ காமிச்சிட்டு இருந்தா பாரு. என்னம்மா சடனா வேலையை விட்டு போறேன்ற? என்ன ப்ராப்ளமா? என்ன பிரச்சனையா உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சேலரி என்ன பத்தலையா? நான் வேணா மேனேஜ்மெண்ட் பேசிட்டா? இல்லை சார், எனக்கு நேட்டிவ்லேயே வேலை கிடச்சிருச்சு. அங்கே போனால் அட்லீஸ்ட் அம்மா அப்பா கூடயாச்சும் இருக்கலாம்ல. அதுவும் கரெக்டு தான். வயசான காலத்தில் அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும். சரி, ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ம். ஜெனி, கார்த்திக் மீட்டிங் இருக்கு, வாங்க. ஹாய் டீம், உங்களை எதுக்கு தெரியுமா வர சொன்னேன்? அதுதான் நானும் கேக்குறேன். எங்களெல்லாம் எதுக்கு வர சொன்னேன்? பேசாம வேலையாவது பார்த்துட்டு இருந்துருப்போம்ல. ஜெனியை பற்றி பேசதான். அது நீ ஜெனிக்கிட்டே பேசிருக்கலாமே. எங்களை எதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? மீட்டிங்க்கு போறதவன். அட சும்மா இருங்கப்பா, பேச விடுங்க. பேசுங்க பேசு. பேசு பேசு. நம்ம ஜெனி இன்னியோட வேலையை விட்டு போறாங்க. வேலையை விட்டு போறியா? ம். நல்ல முடிவு. இதான் அவங்களோட லாஸ்ட் நாள். ஸோ எல்லாரும் அவங்கள விஷ் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணலாம். ஓ, எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுங்க. சரி சரி. ஆல் த பெஸ்ட் ஜெனி. தப்பிச்சிட்ட. கங்க்ராட்ஸ் ஜெனி. ம். ஜெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த பொண்ணு தான் நல்லா வேலை செஞ்சா, இவ்வளோ வேலையை விட்டு போறா. இவங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. ஜெனி, ஹா, வேலையை விட்டு போறேன்னு என்கிட்ட சொல்ல. இங்கே எல்லாருக்கும் எல்லாமே சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. புரியல. அதான் தெரிஞ்சிருச்சுல நான் வேலையை விட்டு போகிறேன்ட்டு. அப்புறம் என்ன? இதான் கடைசியா நம்மளாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா? ஆமா, ஜெனி தான் வேலையை விட்டு போறாங்களே. இதுக்கப்புறம் நம்ம எங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது? என்ன ஜெனி? ம். என்ன வயிறு கலகிச்சா? சாப்பாடு கெட்டு போச்சான்னு தெரியல ப்ரோ. ஒரு ஆள் இல்லைன்னொன்னே எவ்வளோ ஃபீல் பண்ணி போறாரு பாரு. அது அவன் ஆள் தெரிஞ்சா இவர் ஃபீல் பண்ணுவார்ல. சரி, நீ ஃபீல் பண்ணாதடா. இவ்வளோ கஷ்டமா இருக்கே. உண்மையா லவ் பண்ணிட்டோமோ? வலிக்குது. நான் சாப்பிட்டது சரிமா நாவலையா? இல்லடா, ஜெனி வேற வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பேசாம நானும் வேலையை விட்டு போயிடுவா? சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? இல்ல, போயிடவானா இப்பவே இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு. இஎம்ஐ, லோனு, அப்பா கடனு, அம்மாக்கு மருந்து, ஏய், தங்கச்சி. கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடும்டா. ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். மூஞ்சிக்கு லவ் ஒரு கேடு. நீங்களே எதுக்கு லவ் பண்ணி தொலைறீங்க? இதுல தியாகம் வர பண்றாரு. ஐயோ, இந்த மிஷின் எப்படி ஆன் பண்றது? இது இங்க இருக்கு. ப்ரோ, என்ன தேடுறீங்க? இல்ல, நம்ம அந்த குட்டியா ஒரு கார் செஞ்சோம்ல. ஆமா. எங்க வச்சுன்னு தெரியல, தேடிட்டு இருக்கு. ஏது இதுவா? இதான். தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க எப்பயுமே இப்படிதானோ? எதிரிலே வச்சு நீ எங்கெங்கயோ தேடின்னு இருப்பீங்களோ? ஏய், நம்ம எப்பவுமே ஒன்றாவே சுற்றிட்டு இருக்குமே, வேற யாராவது நம்ம லவர்ஸ் நினச்சிக்க மாட்டாங்க? யார் என்ன நினைச்சா என்ன? நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியாதா? என்னாச்சு? வா.
ஏண்டி ஒருவேளை நான் கல்யாணம் அப்புறம் என் ஒய்ஃப் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டா என்னடி பண்ணுவா? நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? போடி லூசு. இது ஏன் கிளிய குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான்? ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அங்க ஜெனியை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு கேக் கட் பண்ண போறாங்க, இங்க சும்மா நின்னுட்டு இருக்கீங்க. வாங்க போய் கேக் சாப்பிடலாம். அட வாங்க ப்ரோ. ஜெனி இவ்வளோ நாள் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இதனால் ஜெனியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சேல்ஸ் லீடு கொடுப்பாங்க, சேல்ஸையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. எதனா ப்ராப்ளம் வந்தாலும் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அவங்க இருக்கிறதுக்கும் எந்த ஒரு பேர்டன் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க போன பிறகு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு தான் தெரியல. அதேமாரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஜெனியை பற்றி. சீக்கிரம் முடிச்சிட்டா கிளம்பலாம். ஏய் சும்மாறா, நீ சொல்லு ஜெனி. இந்த கம்பெனியில் எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கம்பெனி விட்டு போகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கம்பெனி விட்டு போகிறெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அப்படிலாம் இல்ல. நம்ம எப்போவுமே டச்லேயே இருக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சங்காத்தமே வேணாண்டா. என்ன பண்ணா? நைட்டு பார்ட்டிக்கு சைடிஸ்க்கு கேக் ஓகே, சரக்குக்கு காசு காசு இல்லையா? இல்ல. இதை வேணா வித்துலாமா பாரு, ரொம்ப நாளா சும்மா தான் இருக்குது. ஏய் இத காய்லாங்கடையில போட்டா கூட காசு வராது. காசு என்ன காசு வரும்னு பார்த்தா இவன் வரான். ஐயோ கேட்டிருப்பானோ. ஒரு மாதிரி இருக்குல்ல சார்? அது கெட்டு போன கேக்க சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். கெட்டு போந்துனா ஃபுட் பாய்சன் ஆகும்டா. ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா வாந்தி பேதி வருமே. வாந்தி பதி வந்தா கால்ரா வருமே. கால்ரா வந்துச்சுன்னா மஞ்ச காமாலே சேர்ந்து வருமே. மஞ்ச காமால்னா காப்பாத்தே முடியாது தெரியுமா? அச்சச்சோ இவரோட போட்டோ வேற நம்ம கிட்ட இல்லையாடா? எதுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கோ. சார் மூஞ்ச கொஞ்ச நேரம் சிரிச்ச மாதிரி வைங்க. டேய் இருங்கடா. ஜெனி போனது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன்டா. ஓ அந்த ஒரு மாதிரியா? அதுக்குள்ள மேல அனுப்ப பாத்துட்டீங்க. நான் மேனேஜரா தான். ஒரு சென்டிமெண்டா பேசக்கூடாதுன்றீங்களா? டேஞ்சரஸ் ஃபெலோஸ். மூஞ்சி அப்படி வச்சுட்டு போறான். சீரியஸா பேசினாலும் சிரிப்பு வருதுடா. ப்ரோ ஃப்ரெண்டுன்ட்டு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றீங்க? ஃப்ரெண்டு தான் ப்ரோ நானும் இருந்தேன். கூட இருந்த வரைக்கும் எதுவும் தெரில. ஆனா இப்போ விட்டு போறேன்னு நிக்கிறா, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ப்ரோ இதுக்கு பேர் தான் ப்ரோ லவ். இதுக்கு மேலேயாவது லேட் பண்ணாம அவகிட்ட போய் சொல்லு. போய் சொல்லு ப்ரோ. ஒரு நிமிஷம் பேசணும் வர சொல்லிட்டு இப்போ திரும்பி நின்றுட்டு இருக்க. ஏய் என்னடா என்னாச்சு? நான் தப்பு பண்ண ஜெனி. இவ்வளோ நாள் என் கூடவே இருந்தும் எனக்கு எதுவுமே புரியாம போச்சு. இத்தனை நாளா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது, எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது, இது எல்லாத்தையும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சேன் ஜெனி. இது மரமண்டை புரியல ஜெனி, இதெல்லாம் லவ்னு. எல்லாரும் சொல்ற மாதிரி இவ்வளோ நாளா என் கையில ஒரு விஷயத்தை வச்சுட்டு வெளியில ஹைஷு கீஷுன்னு பைத்தியகாரமா தேடிட்டு இருந்திருக்கேன். அதை உன்கிட்டே வந்து சொல்லி அதுக்கு ஐடியா கேட்கும்போது அது உனக்கு எப்படி வலிச்சிருக்கும்ல? இதுக்கு மேலையும் உன்னை நான் லூஸ் பண்றேன் அப்படின்னா என்னை விட ஒரு பைத்தியக்காரன் இருக்கவே மாட்டான்.
போதும் ஜெனி. இந்த ஃப்ரெண்டு லவ், நீ லவ் பண்ண சொல்லும்போது நான் வேணும்னு சொல்றது, நான் லவ் பண்றேன்னு வரும்போது நீ போதும் ஜெனி. நான் உன்னை லவ் பண்றேன், அவ்வளோதான். சின்சியரா, உண்மையா. இந்த தடவை எந்த ஒரு விளையாட்டாவும் இல்லை, சீரியஸாக லவ் பண்ற ஜெனி. ஹாய், லவ் யூ ஜெனி. ஜெனி